This webinar is being recorded. வெல்கம் டு தி வெபினார். அவங்க அனைவரையும் வரவேற்பது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்போ இருக்க எல்லாருமே இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்கீங்க. நீங்க சில பேர் இந்த ஓப்பன் டாலர் கொடுத்துருக்கோம். வெளியே இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் டீம் கூட இப்போ ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ இது ஒரு எப்படி நடக்கும்னா, எவ்ரி மந்த்லி வி டூ சம் சச் திங்ஸ். ஓகேங்களா? இந்த கேஷ் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் என்ற கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய அந்த பண சம்பந்தப்பட்ட விஷயம் தவிர சில யூனிக்கா இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஏன்னா என்ன நடக்குன்னு தெரியணும் இல்லைங்களா? அரௌண்ட் தி உங்க கம்பெனி சுத்தி என்ன நடக்குது, என்ன நம்மளுடைய அக்கௌண்டிங் வேர்ல்டுல நடந்துட்டு இருக்கு, எக்கனாமி என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, பிசினஸ் உடைய செக்மெண்டேஷன், அதாவது செக்டர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓப்பன் கால்ல மந்த்லி ஒரு கால் இந்த மாதிரி நாங்க எடுப்போம். ஓகேங்களா? அது பேசிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன ஐடியா இருக்கா? வாட் இஸ் கால்ட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்? உங்களுடைய நாலேஜ்ல என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? நீங்க கேட்டா ஆடிட் பண்ணி உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இல்லைன்னா கன்சல்டன்ட் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சில ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க? கொஞ்சம் சாட் நீங்க ஆக்டிவா இருக்கலாமா? ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டர் சைன் பண்ணி கொடுப்பாங்க? எது பேங்க்ல கேட்பாங்க? லோன் போகும்போது நீங்க இது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? 2 ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அது என்ன? P&L அக்கௌண்ட் கேட்பாங்க, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்பாங்க, வேற P&L மட்டும் கேட்பாங்கல்ல, பேலன்ஸ் ஷீட் கேட்பாங்க, ரைட்? எனிதிங் எல்ஸ்? இன்னொன்னு கேட்பாங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்து இன்னொன்னு கேட்பாங்க. அது என்னது? ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நம்ம பார்க்க போறது இல்ல. சோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில என்ன மாதிரியான பேலன்ஸ் ஷீட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குமோ இதே மாதிரி தான் இப்பயும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஐசிஏ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியால இதை ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனில என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருக்கோ, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ, இதே மாதிரி தான் நான் கார்பரேட் என்டிட்டிஸும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயங்க இது. சோ இது மேண்டேட்டரினா அப்சல்யூட்லி மேண்டேட்டரி. இது ஆடிட்டர் சைன் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்ல தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது எனிதிங் டு பி சைன்ட் பை தி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் யூ ஷுட் பி இன் திஸ் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் தான் நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லா ஆடிட்டர்ஸும் இப்படிதான் சைன் பண்ணுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இன் ஃபியூச்சர் என்ன ஆகும்னா, பேங்க் நீங்க போகும்போது இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் தான் கேட்பாங்க. நீங்க வழக்கமான பார்த்த ஃபார்மேட்ஸ் இந்த ஃபார்மேட் லிட்டரலி சேஞ்ச் ஆகுது. முன்னாடியில பாத்தீங்கன்னா 2 பேப்பர்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் கொடுப்போம் அண்ட் பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் கொடுப்போம். இப்போ அதோட சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அது என்னன்றது நம்ம பார்க்க போறோம். சோ எதுக்காக இந்த அவேர்னஸ் செஷன்னா, நம்ம டெப்தா போவோமா அப்படின்லாம் போறது இல்லை. ஏன்னா நிறைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு, நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஒண்ணுனே நான் டெஃபினேஷன் கொடுக்க போறது இல்லை. ஓவரால் யூ ஆர் கோயிங் டு கெட் ஐடியா. சோ என்ன நடக்குது, சோ எதுக்காக இந்த மாதிரி கேட்கறாங்க, சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வச்சிருக்கணும், என்ன எதிர்பார்க்கறாங்க, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுக்குதான் இந்த செஷன்ஸ். சோ இட் இஸ் கோயிங் டு கிவ் எ அவேர்னஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் சொல்லக்கூடிய எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். அண்ட் we are going to put this recording in the YouTube also. நீங்க அங்கேயும் நீங்க ரிப்பீட்டடா பார்க்க முடியும். அண்ட் எனி டவுட் இருந்தாலும் நீங்க Q&A கொஸ்டின்ல நீங்க டைப் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நீங்க சாட் விண்டோல ஏதாவது டவுட் இருக்கு சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் அகைன் நான் சொல்ல முடியும், எனக்கு புரியல, தமிழ்ல டைப் பண்ணுங்க, இல்ல இங்கிலீஷ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், கைண்ட்லி டெல் மீ அகைன் சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னால எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியும். அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இது செஷன் முடியும் போது இட் வில் டேக் ஒன்லி 45 minutes to 1 hour. ஓகே, 45 minutes முடிஞ்ச பிறகு நீங்க எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம பதில் கொடுக்க ரெடியா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். லெட்ஸ் கோ இன்டு தி நம்ம செஷனுக்குள்ள போலாங்க. ரைட். ஆக்சுவலி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்பாங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுதான் கேட்பாங்க. 3 things going to be asked by the பேங்க்ல இருந்து கேட்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகே, இப்போ நம்ம நான் கார்பரேட் மீனிங் என்னன்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதெல்லாம் கார்பரேட் என்டிட்டி. கார்பரேட் என்டிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இப்போ நம்ம எல்லாமே நான் கார்பரேட் என்டிட்டி யாருன்னா இண்டிவிஜுவல்.
இண்டிவிஜுவல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் வச்சிருக்கீங்க இல்லையா அவங்க. அப்புறம் ஹெச்எஃப் சொல்லுவாங்களே அவங்க. அப்ப பார்ட்னர்ஷிப் ஃபேம் இருக்கு இல்லையா அந்த இது. நாலாவது வந்து ட்ரஸ்ட், ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாலும் சரி ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்தாலும் சரி, ஓகேங்களா. அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் சொல்லி ஒன்று இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளாட் அசோசியேஷன் வச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு அசோசியேஷன் இல்ல யூனியன் மாதிரி இருப்பாங்க, ஓகேங்களா. ட்ரேட் யூனியன்ஸ் இருப்பாங்க, அவங்க தனியா ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சு நடத்துவாங்க. இல்லைன்னா அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு யூனியன் இருக்கும், ஒரு அசோசியேஷன்ஸ் இருக்கும், அவங்க புக் கீப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இவங்கள வந்து நான் என்டிட்டி கீழே வருவாங்க. சோ இது எல்லாமே சேர்ந்துதான் இவங்களே இனிமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல தான் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டும் ரெவன்யூ அக்கௌண்ட் கொடுக்கணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சிலதுக்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. வேற வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸ் வாங்குறாங்க. அசோசியேட்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இருக்காது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும். சம்டைம் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அதை சேர்த்து கொடுப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ இதுதான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தவிர, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, சோ ஹோல்டிங் கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனி தவிர மத்த எல்லாமே வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா நான் கார்பரேட். ஓகேங்களா, நான் கார்பரேட் என்டிட்டி சொன்னேன் இல்லைங்களா. என்னென்ன சொன்னேன்? ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன், ஹெச்எஃப், அப்ப பார்ட்னர்ஷிப் ஃபேம், அப்ப ட்ரஸ்ட், பப்ளிக்கா இருக்கலாம், பிரைவேட் இருக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்கலாம், அசோசியேஷன் இருக்கு, அப்புறம் எனி அதர் திங்ஸ். ஓகேங்களா, அப்புறம் என்ன இருக்கு? எனி அதர் திங் எல்லாமே அதர் தென் கார்பரேட் எல்லாமே வந்து நான் கார்பரேட் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த நான் கார்பரேட் இருக்காங்களே, நம்ம மாதிரி இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் இருக்காங்களே, இது இன்னும் கேட்டகரி லெவல் 1, 2, 3, 4 பிரிக்கிறாங்க. லெவல் 1 என்னன்னா பெரிய கம்பெனி. பெரிய கம்பெனிக்கு டிஃபரன்ஸ் வெரி சிம்பிளா கொடுத்துருக்காங்க. 250 கோடிக்கு மேல பண்ணா பெரிய கம்பெனி, வெரி பிக் கம்பெனி அப்படின்றாங்க. இல்லைன்னா 50 கோடிக்கு மேல வந்து லோன் வந்து வெளியே வந்து லைபிலிட்டி லோன் எடுத்திருக்காங்க, ஹவுஸ் லைபிலிட்டி அதிகமா இருக்குன்னா அது பெரிய கம்பெனி, அவங்க லார்ஜ் கம்பெனி கீழே வருவாங்க. எப்படி இருக்கும்? ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் 250 கோடிக்கு மேல பண்ற ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, எப்படி இருப்பாங்க? இந்த செக்டர்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் 250 crores மேல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் கன்சர்ன் தான். அது என்ன மாதிரி செக்டர் இருக்க சான்சஸ் இருக்கு? பிசினஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா. டெக்ஸ்டைல் ஒரு செக்டர் இருக்கும், இல்லைன்னா பலசர கடையா இருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். இது நார்மலா சம் செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேட்டகரியில தான் இருப்பாங்க, ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் தான் வச்சிருப்பாங்க. அவங்க டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 250 crores மேல இருக்கும். நேச்சுரலி சம் ஆஃப் தி செக்டர் அந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கு. இன்னும் சொல்ல முடியுமா? ஆட்டோமொபைல்ஸ், திங்ஸ் நீங்க நிறைய எல்லாமே வர சான்சஸ் இருக்கு. பட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல 250 crores பெரிய கம்பெனி இல்லையா. 250 கோடி பண்ண பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்க மாட்டாங்க. தே மே பி a partnership firm, there may be a proprietary concern கூட இருக்க முடியும். ஏன்னா இந்த டவுட் வர ஆரம்பிக்கும். சோ நான் பெரிய கம்பெனி சொன்ன உடனே மைண்ட் எங்க போகணும், அவங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஈவன் இண்டிவிஜுவல் திங்ஸ் ஆல்சோ வில் பி தேர். எனி அதர் இண்டஸ்ட்ரி? மௌலி சார் வந்து ஆட்டோமொபைல் சொல்லியிருக்காரு. எனி அதர் இண்டஸ்ட்ரீஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல 250 crores மேல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி இது இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா எதுவா இருக்கும்? ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி இருக்க சான்சஸ் இருக்கா? ஜுவல்லரிஸ் என்ன ஒரு கிராமி பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு சார் இருக்குது ஒரு கிராம்? ரியல் எஸ்டேட், ஓகே கிரேட் சரவணன். ஓகே, ஒய் ஐம் டெல்லிங்னா நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய பணக்காரங்க மேபி ஒரு பேஸ் வச்சு சொல்றேன். சோ இதுல இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்ல வரேன். இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம கூட வந்து லார்ஜ் கம்பெனியும் மாறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க. லெவல் 1 ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க. மத்த எல்லாமே வந்து லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 அந்த மாதிரி கொண்டு போய்க்கிறாங்க. 50 கோடி கீழே இருந்தா 50 கோடி வரைக்கும் லெவல் 3ன்னு சொல்றாங்க. அப்புறம் 10 கோடி வரைக்கும் வந்து 10 கோடி வந்தாலே நீங்க லெவல் 3 போயிருவீங்க. 4ன்றது வந்து சின்ன கம்பெனி, 10 கோடி கீழே இருக்கிறது. ஓகேயா, அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஓகே, 50 கோடி 250 கோடிக்கு மேல, 50 கோடிக்கு மேல, 10 கோடிக்கு மேல, அது கீழே. இதுதான் லெவல் 1, 2, 3, 4 அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க கம்பெனிஸ. இந்த மாதிரி எதுக்காக? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்காக. எது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்னன்னா இப்படிதான் வந்து புக் கீப்பிங் வைக்கணும், இப்படிதான் டிஸ்க்ளோசர் பண்ணணும், சில விஷயங்கள் இப்படிதான் வெளிப்படையா சொல்லணும், சில விஷயங்கள் நோட்ஸ் மாதிரி போட்டு சொல்லணும். அப்பதான் வந்து இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து பேங்க்காரங்களுக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு யாராச்சும் உங்க பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலோ உங்க ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அதுக்காக சொல்றாங்க. டிப்ரிசியேஷன் செப்பரேட்டா காட்டணும், பிக்சட் அசெட் இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சொல்றது. ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு காட்டணும்னு சொல்லுவாங்க. சில எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து டேர்ன் ஓவர்ல 1 lakh மேல இருந்துச்சுன்னா, இல்லைன்னா 1 lakh மேல இருந்துச்சுன்னா, விச் எவர் ஹையர், அதுவும் செப்பரேட்டா காட்டணும். P&L செப்பரேட்டா வந்து ஒரு லெட்ஜர் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம மக்களுக்கு காட்டணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், அட்மின் எக்ஸ்பென்ஸ் அப்படி எல்லாமே உள்ள போட்டுருவோம் இல்லைங்களா. உள்ள போட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். சோ எனி எக்ஸ்பென்ஸ், ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
டீசல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, இல்ல ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து டோட்டல் டர்ன் ஓவர்ல 1% மேல இருந்தாலோ இல்ல 1 lakh இருந்தாலோ விச் ஆர் ஹையர் அந்த கேட்டகரி இருந்தா அதை செப்பரேட்டா லெட்ஜர் போட்டு காட்டணும். இது ஒன் ஆஃப் தி திங்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் டிஸ்க்ளோசர்ல இது வருது. டிப்ரிசியேஷன் இருக்கா எப்படி பாக்கணும்னா, எப்போ இது வாங்கினீங்க, இது லைஃப் டைம் எத்தனை வருஷம் இது உழைக்கும், அப்போ இது எப்ப வாங்கினீங்க, இது எத்தனை வருஷம் உழைக்கும் லைஃப் டைம், அப்ப இது வித்த ரெசிடுவல் வேல்யூ என்ன கிடைக்கும், இந்த மாதிரி போட்டு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இல்ல நீங்க வந்து இப்ப டெட்டாஸ் அந்த வேர்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க, சன்ட்ரி டெட்டாஸ் அந்த வேர்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க, ரிசீவபிள் மாத்திட்டாங்க. சன்ட்ரி பேபிள் வந்து என்ன சொல்றாங்க, அக்கௌண்ட் பேபிள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, முன்னாடி என்ன சொல்லுவோம், கிரெடிட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா, சன்ட்ரி கிரெடிட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா, அது பேர் மாத்திருக்காங்க. குட்டி குட்டி விஷயங்கள் மாத்திருக்காங்க. சோ எப்படி பிரைவேட் லிமிடெட் கம்பெனில டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் இருக்குமோ, 6 மாசத்துக்கு மேல இருந்தா ஒரு பைஃபர்கேஷன் காட்டணும். எனக்கு பணம் வரதுக்கு 6 மாசம் கழிச்சு இருக்கு, பெண்டிங்ல இருக்குன்னா தனியா காட்டணும். இல்ல 1 வருஷத்துக்கு மேல இருந்தா தனியா காட்டணும், நோட்ஸ்ல போட்டு காட்டணும். சோ எதுக்குன்னா, நம்ம சண்டே டேட்டாஸ்ல பணமே வராம அப்படி கல்லு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரேஷியோக்காக வந்து பெர்ஃபெக்டா காட்டும். ஆனா வந்து ரெக்கவரி பண்ணவே முடியாது இல்லையா சில விஷயங்கள். அப்ப வந்து நம்ம சொல்றோம், சோ இதெல்லாம் பிரிச்சு காட்டுறோம். இதுக்குதான் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுக்குதான் செஷன் வச்சிருக்கோம், அவேர்னஸ். நம்ம ஏதோ டெய்லியில் ஒரு புக் கீப்பிங் வச்சிருக்கோம், இதை பார்த்துட்டு வந்து நம்ம பெர்ஃபெக்டா வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுத்தோம்னா யூ மே கெட் அவேர்னஸ். ஓ நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்காக தான் நம்ம இந்த செஷன் வச்சிருக்கோம். எனி டவுட் யூ கேன் பி ஆஸ்க். ஓகேங்களா? சரி, கோ டு ஃபார்மேட்ஸ். ஃபார்மேட்ல போடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். தெரியுதுங்களா? அது எஸ், ஐ திங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? கரெக்டா? இது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க உங்க ஆபீஸ்ல? நீங்க பார்த்திருந்தா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது பார்த்திருப்பீங்க இல்லையா? டெய்லியோட அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். டெய்லியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். நத்திங் டு பி ராங். ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஐ புட்டிங் செப்பரேட் சேட் பிகாஸ் ஜோபல் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம சேட் தெரியாது, நம்ம செப்பரேட்டா பார்க்க வேண்டியிருக்கும். குட். இப்போ இதுல இது என்ன தெரியுது, இதை பார்க்கும்போது என்ன தெரியுது, என்ன தெரியுதுன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஒன்று இருக்கு. புரியுதுங்களா? நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் எல்லோ கலர்ல. இது ஓப்பனிங் ஸ்டாக் தெரியுது. ஓப்பனிங்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு தெரியுது. இது பார்த்தா என்ன தெரியுது, நான் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கேன்னு தெரியுது. இன்னொரு எல்லோ கலர் அடிக்கிறேன், இது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு தெரியுது. புரியுதுங்களா? அப்புறம் நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இதானே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லையா? இதுதான். ஓப்பனிங்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன், க்ளோசிங்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப என்ன ஆகும், ப்ராஃபிட் வந்து உனக்கு வரும், மார்ஜின் சொல்லுவாங்க இல்லையா? இப்படிதான் நம்ம பாக்குறோம். ஓகே, இதுல என்ன விஷயம்னா, ஜஸ்ட் யூ கேன் see that இது என்ன தெரியுது, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து காஸ்ட்ல இருக்கும், வாங்கின விலையில இருக்கும். பர்ச்சேஸ் என்ன விலையில வாங்கணும் அந்த விலையில இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக் எதுல இருக்கும், நம்ம என்ன விலையில இருக்கோ அது இருக்கும். இல்லைன்னா டேமேஜ் வந்து ரியலைசபிள் வேலையில இருக்கும், விச் வாஸ் லெஸ்ன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். க்ளோசிங் ஸ்டாக் எதுல வேல்யூ பண்ணணும், க்ளோசிங் ஆல்வேஸ் வேல்யூவேஷன் மெத்தட். அது அடிக்கடி நான் இதுல செஷன்ல சொல்லிருப்பேன். க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன். அது வேல்யூவேஷன் மீனிங் என்னன்னா, நம்ம போய் ஸ்டாக் வேல்யூ பண்ணி அதுல எது கெட்டு போயிருக்கு, எது வந்து நான் மூவிங் ஐட்டம் இருக்கு, அது வித்து எவ்வளவு பணம் வரும், அதெல்லாம் அனலைஸ் பண்ணி கரெக்டான வேல்யூ அங்க கொடுக்கணும். புரியும்? அதுக்காக ஓகே, இது ரொம்ப டெப்தா போக வேணாம். இப்படிதான் இருக்கும். எல்லாமே வந்து காஸ்ட்ல இருக்கும், நம்ம என்ன விலைக்கு அந்த காஸ்ட்ல இருக்கும். சேல்ஸ் மட்டும் எதுல இருக்கும், நம்ம மார்ஜின் போட்டுப்போம் இல்லையா, நம்ம விலைக்கு வாங்கியிருப்போம், அதுல மார்க்அப் சொல்லிட்டு ஒரு மார்ஜின் ஆட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணி விற்போம். அப்போ சேல்ஸ் பிரைஸ் மட்டும் வந்து காஸ்ட்ல இருக்காது, செல்லிங் பிரைஸ்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நமக்கு என்ன வருது, ப்ராஃபிட் ஒரு கான்செப்ட் உள்ள வருது. எல்லாமே காஸ்ட்ல இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் கான்செப்ட் உள்ள வர சான்சஸே இல்லை. சோ அந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கு. சேல்ஸ் அமௌண்ட்டுக்கும் மத்த எல்லாமே காஸ்ட்ல இருக்கு, சேல்ஸ் மட்டும் வந்து செல்லிங் பிரைஸ்ல இருக்கனால நமக்கு ப்ராஃபிட் ஒரு கான்செப்ட் உள்ள வருது. இதுதான் இப்ப எப்படி பண்ணிருக்காங்க காட்டுறேன். ஜஸ்ட் யூ கேன் see that I'm showing another formats to you. உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஃபார்மேட் தெரியுதா சார்? புது ஃபார்மேட். are able to see this one? yeah. இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. இங்க ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கா? இல்ல. க்ளோசிங் ஸ்டாக் இருக்கா? இல்ல.
பர்ச்சேஸ் இருக்கா? இல்ல, எதுவுமே இல்ல. கவனிச்சு பாருங்க, ரெண்டு ஃபார்மேட் காட்டினேன். முன்னாடி என்ன காட்டினேன்? ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, ப்ராஃபிட் ஒன்று வருது, கிராஸ் மார்ஜின் ஒன்று வருது இல்லையா? இப்ப கிராஸ் மார்ஜின் இதுல இருக்காது. திஸ் நோ கிராஸ் மார்ஜின் அட் ஆல், எதுவுமே இல்ல. என்ன போட்டிருக்காங்கன்னா this has been changed into this time. இதை எப்படி மாறிக்கணும் மட்டும் காட்டுறேன், then you can understand. நான் எல்லோ கலர் டைப் பண்ணிருக்கேன் பாருங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டா மாறி இருக்கு. புரியுதுங்களா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டா அது மாறி இருக்கு. திட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பழைய ஃபார்மேட் என்ன இருந்துச்சு? ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக் இருந்துச்சு. அப்புறம் வந்து மார்ஜின் இருக்கும், கிராஸ் மார்ஜின் ஒன்று பார்த்தோம் இல்லையா? மறுபடியும் காட்டுறேன். யா, இப்படி இருந்துச்சு. இப்படிதான் நம்ம வழக்கம்போல பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பெர்ஃபெக்டா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட குழப்பற மாதிரி பண்ணிட்டாங்க. எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் ஒரு இதுல போட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த வெளியேந்து பாக்குறதுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்து காஸ்ட் தானே, இது எல்லாமே சேர்ந்து காஸ்ட். நீ என்ன விற்கிறியோ அதுல ஒரிஜினல் காஸ்ட். ஒரு பொருளை 120 ரூபாய் விற்கிறேன்னா அது 100 ரூபாய். ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்கி நீ 120 ரூபாய் விற்கிறீங்கன்னா அது 100 ரூபாய் அடக்க விலை. அந்த அடக்க விலை தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. சிம்பிளா சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. உள்ள போய் பார்க்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ஷெட்யூல் 21 போய் பார்க்கலாம், உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, ஷெட்யூல் 21 காட்டியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். உள்ள என்ன இருக்கு? காஸ்ட் ரா மெட்டீரியல் வாங்கினது, இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, இன்வென்ட்ரி வெளியே எவ்வளவு இருக்கு, ரா மெட்டீரியல் நீங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா ரா மெட்டீரியல் செப்பரேட்டா இருக்கும், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இருக்கும், அதுவும் செப்பரேட்டா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப பேக்கிங் மெட்டீரியல் வந்து உங்க டைரக்ட் காஸ்டோட இன்க்ளூட் பண்றது செப்பரேட்டா இருக்கும். எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியா ஷெட்யூலிங் மாதிரி பண்ணி வெளியே வச்சுட்டாங்க. டிஸ்க்ளோஷர்ல பாத்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஒன்னு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு வச்சுட்டாங்க. பட் நீங்க அந்த ஷெட்யூல்குள்ள போய் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் திங் ஹஸ் பீன் கிவன். இப்ப நீங்க ஸ்டாக் பார்க்கணும், எவ்வளவு ஸ்டாக் இந்த ஷெட்யூல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஷெட்யூல்குள்ள போய் நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ஈவன் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் இன்வென்டரி, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுவும் பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு ஓப்பனிங் ஸ்டாக் டிஃபரன்ஸ போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய மெத்தட்ல வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து மேல ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், ரைட்ல வந்து க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும் இல்லையா? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ், அதுதான் சேஞ்ச் இன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா கால்குலேட் பண்றாங்க. ஓகே, எதுக்காக அப்புறம் பார்க்கலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபார்மேட். ஒய் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபார்மேட். எதுக்காக இந்த ஃபார்மேட் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் நோ ஒய் தே ஹேவ் பீன் ஃபார்மேட் லைக் தட். ஓகேங்களா? ரைட். ஓகே, நம்ம P&L போலாம். சோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இப்ப பேர் மாத்திட்டாங்க. சேல்ஸ் அந்த வேர்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரெவென்யூன்ற வேர்டு கொண்டு வந்திருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதை போய் நீங்க 19th ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சேல் ஆஃப் ப்ராடக்ட், சேல் ஆஃப் சர்வீசஸ், கிராண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து ரொம்ப டீடைல வந்து கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள போயிட்டு நீங்க 18% சேல்ஸ் எவ்வளோ, எக்ஸம்ட் சேல்ஸ் எவ்வளோ, அது எல்லாமே நீங்க பிரிச்சு போட முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, அது எல்லாமே வந்து வெளியே கொடுக்க சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும் நம்ம எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். அது எப்படி வந்துச்சு, என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணிருக்கோம், அது எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஷெட்யூலிங் கேட்டகரியில கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த இது நான் கலரிங் ரைட் நோ வித் அனதர் கலர். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரீன் பண்ணிட்டேன். இதை கிரீன் எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கேன். இந்த ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்கணும்ன்றத டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. மேண்டேட்டரி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, எம்ப்ளாயி பெனிஃபிட் செப்பரேட்டா காட்டணும் ஷெட்யூலிங்ல. இது கரெக்டா இது இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் கார்டு செப்பரேட்டா காட்டணும். டிப்ரிசியேஷன் வந்து செப்பரேட்டா காட்டணும். இது எதுக்குன்னா இது எதுக்கா காட்டுறோன்றது சொல்றேன், ரீசன்ஸ் என்னன்னு சொல்றேன். இது வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உடைய ஒரு வெர்ஷனா கொண்டு வர்றாங்க. புரியுதுங்களா? அதாவது எப்படின்னா ஃபைனான்ஸ் காசுன்றது ஒரு ஆபரேஷன். ஃபைனான்ஸ் ஆபரேஷன் வெளியே கடன் வாங்கி நம்ம இந்த பிசினஸ் எவ்வளவு நடத்துறோம், வெளியே வாங்கின கடன் வந்து எந்த அளவுக்கு இந்த ப்ராஃபிட்ல இம்பாக்ட் பண்ணுது, இதுக்காக வந்து ஃபைனான்ஸ் காசு செப்பரேட்டா வைக்கிறாங்க. டிப்ரிசியேஷன் ஏன் வைக்கிறாங்கன்னா நீங்க ஒரு அசட் வாங்கியிருக்கீங்க, டேரக்டா நீங்க உள்ள போய் சார்ஜ் பண்ண மாட்டீங்க இல்லையா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேட்டர் வாங்கியிருக்கீங்க, எதுல காட்டுவீங்க? எக்ஸ்பென்ஸ்ல காட்டுவீங்களா, அசட்ல காட்டுவீங்களா? ஒரு கால்குலேட்டர் விலை வந்து 1000 வச்சுக்கோங்க, எதுல காட்டுவீங்க? எக்ஸ்பென்ஸ் ஆர் அசெட்? டைப் பண்ணுங்க.
ஒரு கால்குலேட்டர் ஒரு கிளாக் வாங்கியிருக்கீங்க, வால் கிளாக் வாங்கியிருக்கீங்க, ஒரு 450 ரூபாய். அது ஒரு அசெட் தானே. எதுல காட்டுவீங்க? எக்ஸ்பென்ஸ்ல காட்டுவீங்களா, அசெட்ல காட்டுவீங்களா, பிக்சர் அசெட்ல காட்டுவீங்களா? டைப் பண்ணலாமே. எதுல காட்டுவீங்க? எக்ஸ்பென்ஸ். சில பேர் அசெட் பேர் போட்டீங்க. பாலாஜி எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஓகே குட். ஓகே, இதே இது வந்து நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்குற எதுல போடுவீங்க? எக்ஸ்பென்ஸ்ல போடுவீங்க, அசெட்ல போடுவீங்களா? ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கீங்க, அதுவும் செலவு தானே. வெளியே பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க, அது செலவு, அசெட் எழுதுவீங்க. ஏன் மாத்தி மாத்தி எழுதுறீங்க? ஒண்ணு வந்து அசெட்னு எழுதுறீங்க, ஒண்ணு செலவுன்னு எழுதுறீங்க. ரெண்டுமே வந்து செலவு தானே. ரெண்டுமே வந்து பணம் கொடுத்து வாங்குறீங்க. சிலது நேர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதுறீங்க, சிலது ஏன் அசெட் எழுதுறீங்க? யார் சொன்னாங்க இந்த மாதிரி எழுத சொல்லி? குட். யார சொல்லி கொடுத்தப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிரேட். ஓகே, இட்ஸ் கால்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, சில விஷயங்களை வந்து வேல்யூ மோர், விலை அதிகமா இருக்கு அங்க எழுதுறேன் அப்படிங்கிறாரு. எது விலை அதிகம்? எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே விலை அதிகம் தான். இப்ப நான் பேசிட்டு ஒரு மைக்கோட விலை வந்து 4500 ரூபாய். இந்த இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம், லைட்டிங்லாம் வச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப விலை அதிகம் இது. சி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இல்ல. சி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரீசன்ஸ் என்னன்னா, சில பொருட்கள் வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து அந்த லைஃப் போயிடும். 1 இயர்க்குள்ள வந்து லைஃப் போயிடுச்சுன்னா அது நார்மலா என்ன சொல்லலாம்னா 2 கேட்டகரி எடுக்கும். நம்பர் 1, அந்த லைஃபே பாத்தீங்கன்னா 1 இயர் தான் இருக்கும். சின்னது சார், உடஞ்சது சார், அது மெயின்டைன் பண்ண முடியாது சார், இதுக்குன்னு போய் அசெட்ல வைக்க முடியாது, லெஸ் தன் 1 இயர் இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அது லைஃபே 1 வருஷம் தான் சார், அதனால வந்து P&L போடுறோம் அப்படின்னு. ஏன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் 1 வருஷத்துக்கு ஃபிகர் தான் கொடுக்குது. ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் வந்து அந்த வருஷத்துக்குரிய சேல்ஸ் என்ன, அந்த வருஷத்துக்குரிய அந்த அந்த பீரியட் வச்சுக்கலாம், எந்த பீரியடுக்குரிய சேல்ஸ் என்ன, அந்த பீரியட் பர்ச்சேஸ் என்ன, அந்த பீரியட் செலவு என்னன்னு கொடுக்குது. ஆனா பேலன்ஸ் ஷீட் என்ன கொடுக்குது? சொத்துக்களுக்கு விவரம். இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு சொத்து எவ்வளவு இருக்கு, இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு கடன் எவ்வளவு இருக்கு, இன்னைக்கு டேட்டுக்கு நான் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு, இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு எவ்வளவு பணம் வேணும், வர வேண்டியிருக்கு பார்க்க வேண்டியிருக்கு. சோ அதுக்காக வந்து அசெட் வைக்கிறோம். சோ எனிதிங் லாங் டர்ம் பீரியட் பெனிஃபிட் வந்து 1 வருஷத்துக்கு மேல வரும்னு எதிர்பார்த்தோம்னா நம்ம அசெட்டுக்கு மூவ் பண்ணிடுவோம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, 5000 மேல இருந்தா, 5000 மேல இருந்தா நீங்க அசெட்டை வச்சுக்கோங்கப்பா, அது கீழே இருந்தா எக்ஸ்பென்ஸ் எழுதிக்கணும்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் நீங்க நம்ம முடிவு பண்றோம், அது ஒரு மேண்டேட்டரி இல்ல, ஒரு சின்ன ஒரு கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுவோம்னா 5000 மேல இருந்தா அசெட் எழுதிக்கலாம், 5000 கீழே இருந்தா எக்ஸ்பென்ஸ் எழுதிக்கலாம்னு சொல்றதுதான். புரியுதுங்களா? ரைட். ஆனா அப்ப அப்ப எதுக்காக டிப்ரிசியேஷன் வச்சிருக்காங்க? ஏன்னா சில சில இப்போ பைக் வாங்கிருக்காரு, போட்டுக்கார பைக் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு. சோ ஒரு பைக் வாங்கணும்னா எத்தனை வருஷம் வரும்? ஒரு பைக் வரும் நார்மலா ஒரு பைக் வாங்க எத்தனை வருஷம் வரும்? நம்ம யூசேஜ் பொறுத்து இல்லையா, நம்ம யூசேஜ் பொறுத்து வரும். நிறைய யூஸ் பேசுனா 5 வருஷத்துலயே வந்து நம்ம போயிடும் இல்லைங்களா? இல்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா எத்தனை வருஷம் வரும்? ஆக்ட் சொல்லுது, ஒரு இன்கம் டேக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் வாங்கினா அது 3 வருஷம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லுது. பைக் ஒரு ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ் வாங்கினா ஒரு 15 வருஷம் வரைக்கும் வரும்னு ஒரு நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா காலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நார்ம்ஸ் போடக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நம்மளே வந்து நம்ம அசம்ஷன் எடுக்கலாம். இல்ல சார் நம்ம ஒரு விண்மில் வாங்குறீங்கன்னா 22 இயர்ஸ் சொல்லுவாங்க ரூல்ஸ். சோ இந்த மாதிரி சில பொருட்கள் வந்து லைஃப் டைம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப என்ன பண்றதுன்னா அதை டிவைட் பண்ணுவாங்க. சரி ஒரு ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு 3 வருஷம் தான் வரும்னா கம்ப்யூட்டர் விலை 1 லட்சம்னா டிவைடட் பை 3, 33,000 என்ன பண்ண டிப்ரிசியேஷன் நீங்க செலவை எழுதிக்கலாம். ஏன்னா அது அந்த வருஷத்துக்குரிய செலவு. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து 3 வருஷம் வரும். இப்ப இந்த வருஷத்து செலவு என்னன்றது செப்பரேட்டா காட்டணும். புரியுதுங்களா? அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சார் இந்த P&L கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ புரிய ஆரம்பிக்கும். எப்படின்னா நம்ம பணம் எப்படி உள்ள வருது எப்படி வெளியே போகுதுன்றது நிறைய செஷன் எடுத்திருப்பேன். அது என்ன சொல்லணும்னா, பணம் எப்படி உள்ள வரும்? பிசினஸ் பண்ணி பணம் உள்ள வரும் வெளியே போகும், கடன் வாங்கி பணம் உள்ள வரும் வெளியே போகும். அதுக்காக ஃபைனான்ஸ் காஸ்ட். முதல்ல சொன்னது பிசினஸ் பண்ணி உள்ள வந்து வெளியே போறதுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட், ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ளோ அப்படின்பாங்க. ஓகே, பிசினஸ் பண்ணி வெளியே வருது. இல்ல கடன் வாங்கி வெளியே வரும். இப்ப சிசி வாங்கியிருப்போம், டேம்லெட் வாங்கியிருப்போம், நம்மளே உள்ள பணம் போட்டிருப்போம், உள்ள வெளியே பணம் எடுத்திருப்போம், வட்டி கட்டிட்டு இருப்போம். இதனால ஃபண்ட் ஃப்ளோ மாறும். இதனால பணம் உள்ள வரும், பணம் வெளியே போகும் இல்லைங்களா? இது ஃபைனான்ஸ் மூலமா பணம் வருது வெளியே போகும்னு சொல்லுவோம். அசெட் வாங்கியிருக்கீங்க, புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கீங்க, ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கீங்கன்னா பணம் வெளியே போகுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வெளியே போகுது. இந்த மூணுமே வந்து இந்த P&L நம்ம காட்ட முடியும், செப்பரேட்டா காட்ட முடியும். அதுக்காக தான் இப்போ டிப்ரிசியேஷன் கேபிட்டல் அசெட், அங்கிருந்து வாங்கிருக்கோம், அது கொஞ்சம் சார்ஜ் பண்றோம். ஃபைனான்ஸ் காசுன்றதுன்னா வெளியே வட்டி கொடுக்குறோம், அதான் செப்பரேட்டா காட்ட சொல்றாங்க.
ஸோ மேஜர் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் காஸ்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் காஸ்ட் வில் ஆக்குபை ஹியூஜ் வேல்யூமா ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஒன்னு செப்பரேட்டா காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்னொரு ஷெடியூல் பார்க்கலாம். தென் யூ மே கெட் அண்டர்ஸ்டாண்ட் தட் என்ன போட்டிருக்காங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா எம்ப்ளாய் காஸ்ட் நீங்க போட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, எம்ப்ளாய் பெனிஃபிட் காஸ்ட் ஒன்று இருக்கும், அது செப்பரேட்டா இன்க்ளூடிங் லேபர் கான்ட்ராக்ட் லேபர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சம்டைம் வந்து சில இடத்துல வந்து கான்ட்ராக்ட் வந்து வேற இடத்துல கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா, வேற இடத்துல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ. இப்போ அதே மாதிரி ஃபைனான்ஸ் காஸ்ட் பாருங்க. இப்போ என்னன்னா நீங்க ஒன்னொன்னா படிக்கணும், ஒவ்வொரு வேர்டா கவனிக்கணும். அப்பதான் வந்து இது புரிய ஆரம்பிக்கும். இப்படி செப்பரேட் ஏன் காட்டுறோம் ஏன்னா புரியும். இப்போ ஃபைனான்ஸ் காஸ்ட்ன்றது வட்டி கொடுக்குறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு வட்டி கொடுக்குறோம், இந்த வட்டி நம்மளால கொடுக்க முடியுமான்னு பேங்க் பார்ப்பாங்க இல்லையா. அப்போ வட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் ப்ராஃபிட் எவ்வளோ பாக்குறதுக்காக தான். அதனால உன்னால கட்ட முடியுதா, என்ன சொல்லுவோம், டெட் சர்வீஸ் கவரேஜ் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ரேஷியோ பார்ப்பாங்க. அதுக்காக செப்பரேட்டா கார்டும் புரியும், பேங்க்காரங்களுக்கு புரியும். எவ்வளவு வட்டி கொடுத்துட்டு இருக்க, இன்னும் நான் அடிஷனல் லோன் கொடுத்தேன்னா நீ வட்டி கட்ட முடியாதா, அப்போ நீ சொல்லு என்னென்ன வட்டி கொடுக்குற, பைஃபரிகேஷன் கேட்கறாங்க. பர்பஸ் ஆஃப் பைஃபர் இதுக்குதான் கேட்கறாங்க. புரியுதுங்களா, ரைட். அதே மாதிரி டிப்ரிசியேஷன் போறது, அமார்டைசேஷன்ன்றது டிப்ரிசியேஷன் டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் சொல்லுவாங்க. டான்ஜிபிள்னா கண்ணால பார்க்கக்கூடிய எல்லாமே டான்ஜிபிள், தொட்டு பார்க்கலாம். அதுல மிஷின் இருக்கும், பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கும், கார் இருக்கும், பைக் எல்லாமே இருக்கும். இன்டான்ஜிபிள் சாஃப்ட்வேர், நீங்க டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும். சம்டைம் வந்து நீங்க வந்து சிஆர்எம் சாஃப்ட்வேர் வாங்கி வச்சிருப்பீங்க, 3 வருஷத்துக்கு மேல வருது. ஒரு சாப் வாங்கியிருப்பீங்க, 10 வருஷம் வரும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிருப்போம். அசட் கீழே வந்து இன்டான்ஜிபிள் கீழே காட்டியிருப்போம். ஸோ அதுக்காக செப்பரேட்டா காட்டியிருக்காங்க. புரியுதுங்களா, ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அதர் எக்ஸ்பென்ஸ் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நல்ல கவனிங்க, அதர் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கோம், இப்படிதான் சில விஷயங்கள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆடிட்டர் எக்ஸ்பென்ஸ் செப்பரேட்டா காட்டணும், அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருந்தா செப்பரேட்டா காட்டணும், ரெண்ட் அதே மாதிரி லேபர் சார்ஜஸ் செப்பரேட்டா காட்டணும். ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் அவங்க என்ன போட்டிருக்காங்களோ இந்த கேட்டகரியில இருந்துச்சுன்னா நீங்க காட்டணும். ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் வந்து 1 lakh கீழே இருக்கு, சில விஷயங்கள் கம்மியா இருக்குன்னா நீங்க செப்பரேட்டா வந்து மிங்கிள் பண்ணி காட்டலாம். பட் இது பைஃபரிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில விஷயங்கள் வந்து கிளியரா அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம் நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ஏதோ ஒரு நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். பண்ணக்கூடாது, தனியா காட்டணும், அப்பதான் புரியும். நீங்க இதை பார்க்கும்போது என்ன புரியும், ஒரு அசரை வித்திருக்கேன்னு புரியும், இது லாஸ் வந்திருக்குன்னு புரியும். புரியுதுங்களா, சம்திங் வில் நோஸ் தட். இது வந்து காட்டணும்ன்றது மேண்டேட்டரி பண்ணிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்மேட் வந்து இட் இஸ் தேர் இன் தி கூகுள் அண்ட் ஐசிஏ சிஏ வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த ஃபார்மேட் இருக்கு. அண்ட் முதல்ல நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இனியோ உங்க ஆடிட்டர்ஸ் போட்டு கொடுப்பாரு, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டேலியில எந்த மாதிரி நீங்க குரூப்பிங் பண்ணணும், என்ன மாதிரியான சப்டிஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ரைட். அவங்க கிளியரா வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த ஃபார்மேட் தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொன்னேன், உங்களுக்கு 1 lakh மேல இருந்தா இல்லைன்னா 1% ஆஃப் தி டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்துச்சுன்னா நம்ம செப்பரேட்டா காட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு ரெண்ட் தனியா இருக்கா, ஓகே. அண்ட் ஓகே, அகைன் கோயிங் டு தி P&L. P&L பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எக்ஸப்ஷனல் ஒன்று போட்டிருப்பாங்க, புதுசா இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி போட்டிருப்பாங்க. இது ஏன் செப்பரேட்டா காட்ட சொல்றாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ப்ராப்பர்ட்டி கன்சர்ன்லயும் பார்ட்னர்ஷிப் ஃபேமிலி ரொம்ப தெளிவா காட்ட சொல்றாங்க. ஏன்னா 2 வருஷம் கம்பேர் பண்றாங்க. நீங்க நார்மலா போட்டு கொடுக்கும் போது நம்ம ஒரு வருஷத்தோடைய பேலன்ஸ் ஷீட், ஒரு வருஷத்தோட P&L தான் போடுவோம். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஃபிகரை நீங்க போட்டு கொடுங்க அப்படின்றாங்க. எதுக்காக, கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. போன வருஷம் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணீங்க, போன வருஷம் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, போன வருஷம் இந்த மாதிரி செலவு பண்ணிருக்கீங்க, ஏன் இந்த வருஷம் ஏறி இருக்கு, ஏன் இந்த வருஷம் கம்மியா இருக்கு, இந்த கம்பேரிசன் நேச்சுரலி கோயிங் டு ஹேப்பன். அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சோ இதெல்லாம் கேட்கறாங்களே அப்படி இல்லை, இதெல்லாம் கேட்கறாங்கன்னா நம்ம அவேர்னஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஒருத்தன் கேட்கறாங்கன்னா we should aware that இதெல்லாம் பாக்குறாங்க, நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நம்ம ஒரு கம்பேரிசன் இதுவும் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம், கம்பேர் பண்ணிருக்க மாட்டோம். இந்த மாதிரி 2 ஃபிகரை பக்கத்துல போடும்போது you have to compare. இந்த கம்பேர் பண்ணும்போது தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரின்னு 2 இதை கொண்டு வராங்க. அதுக்கு மீன் தெரியுமா, எக்ஸப்ஷனல் என்ன, விதிவிலக்கு அப்படிதானே தமிழ்ல. எக்ஸ்ட்ராடினரி என்ன, சம்பந்தமே இல்லாதது. ஆர்டினரி, எக்ஸ்ட்ராடினரி. ஏதோ ஐடியா இருக்கா, வாட் யூ மீன் தட்? எக்ஸப்ஷனல் என்ன அண்ட் எக்ஸ்ட்ராடினரி என்ன? எனி ஐடியா? எஸ் ஆர் நோ? ஓகே, தெரியல.
நோ இஷ்யூ, வில் கோ இன்சைட். இப்ப எப்படி இருக்கும்னா எக்ஸம்ஷன் மீனிங் என்னன்னா இது பிசினஸ் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஆர் இன்கம். இது தனியா காட்ட சொல்றாங்க, மேல காட்டாம செப்பரேட்டா காட்ட சொல்றாங்க. எதுக்குன்னா இது ரெண்டு எதுக்குன்னா, சார் போன வருஷம் வந்து பிசினஸ் செம்மையா இருந்துச்சு சார், இந்த வருஷம் கொரோனா வந்துச்சு சார், இந்த வருஷம் வார் வந்துச்சு, ஐம் நார்த் இந்தியால இருக்கேன், இந்த வருஷம் வார் வந்துச்சு, ஒரு மாசம் கடை மூடிட்டேன். சோ இந்த வருஷம் வந்து எக்கனாமி டவுன் ஆயிடுச்சு, ஓகேங்களா, அதனால எனக்கு சேலே ஆகல. இந்த வருஷம் வந்து சம்திங் கோயிங் ஹேப்பன், இந்த பிசினஸ்ல ஏதோ நடந்திருக்கும், பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரானரி கீழேயும் எக்ஸப்ஷன் கீழேயும் வரும், ஓகேங்களா. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். எக்ஸப்ஷனல் மீனிங் என்னன்னா, இது வந்து அந்த வருஷம் நம்ம ஏதாவது ரைட் ஆஃப் பண்ணிருப்போம், சரி பெருசா வந்து ஒரு ரைட் ஆஃப் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகப்படுத்திருப்போம், ஓகேங்களா, அந்த மாதிரி நடந்திருக்கும். இல்லைன்னா கோர்ட்ல நிறைய வருஷம் கோர்ட்ல கேஸ் போட்டு யாராச்சும் ஒரு எம்ப்ளாய் பெனிஃபிட் கொடுக்காம நமக்கு பல்கா நம்ம பேமெண்ட் பண்ணிருப்போம், ஓகேங்களா. அது பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். சடனா இந்த வருஷம் இன்க்ரைட் சம்திங் இது ஆகும், ஒரு டிஸ்பியூட் நடந்துட்டே இருக்கும், நம்ம இழுத்து அடிச்சுட்டே இருப்போம், சடனா லீகல் ஃபீஸ் நிறைய கொடுத்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன இருக்கும்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் அதை சார்ஜ் பண்ணிருப்போம், அதனால அந்த இந்த வருஷம் கரண்ட் இயர் வந்து டவுன் ஆயிருக்கும், புரியுதுங்களா. இல்லைன்னா போன வருஷம் டவுன் ஆயிருக்கும், இந்த வருஷம் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். இது நம்ம எக்ஸப்ஷனல். நார்மல் பிசினஸ் ஆக்டிவிட்டியில சடனா வரக்கூடிய சில செலவுகள், சடனா வரக்கூடிய சில இன்கம். சம்டைம் என்ன இருக்குன்னா நமக்கு சாதகமா வந்து சில கோர்ட்ல கேஸ் வந்து நமக்கு சாதகமா வந்து நமக்கு வந்து பணம் வந்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எக்ஸப்ஷனல். இது நார்மல் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், இது பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், அது எக்ஸப்ஷன் கீழே கொண்டு வருவாங்க. இதனால வந்து நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம், ஏதோ நடந்திருக்கலாம். இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு புரிதல் கிடைக்கும். சோ கம்பேர் பண்ணி பார்க்க, ஓ இதனால குறைஞ்சிருக்கா, அப்புறம் ஒரு புரிதல் கிடைக்கும், அதுக்காக பண்றது. ரெண்டாவது எக்ஸ்ட்ராடினரி, இது நம்ம பிசினஸ் சம்பந்தப்படாத விஷயம். இது நமக்கு பிசினஸே இல்ல, திடீர்னு வந்து எர்த்குயிக் வந்திருக்கும், திடீர்னு வந்து வார் வந்திருக்கும், இதனால பிசினஸ் க்ளோஸ் ஆயிருக்கும், சடனா வந்து நமக்கு வந்து ஃபயர் ஆயிருக்கும், ஓகேங்களா. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, நமக்கு பிசினஸ் சம்பந்தப்படாதது, வெளியே வரக்கூடிய எக்ஸ்டர்னல் வரக்கூடியது, எக்கனாமி டவுன் ஆகிறதுனாலயோ இல்ல த்ரெட்னாலயோ ஏதோ ஒரு இதுல வந்து நமக்கு ஏதாவது ஆச்சு, அதனால நமக்கு பிசிக்கலா நமக்கு ஒரு செலவு வந்துச்சுன்னா இல்ல ஒரு இன்கம் வந்தாலோ, இதுதான் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். ரெண்டுமே செப்பரேட்டா போட்டு காட்ட சொல்றாங்க, பெருமை இது வராதுங்க, ஓகே. பெருசா வந்து நம்ம நார்மல் எக்ஸ்பென்ஸ் இது வராது, பட் இது ஒரு ஐட்டமா காமிச்சிருக்காங்க, நம்ம தனியா காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை நீங்க படிச்சு பாருங்க, இதெல்லாம் தேவையில்லை, அப்படியே அப்புறம் புரியும். பட் ஒரு முக்கியமான விஷயம், நான் கொடுத்த நோட் நம்பர் 1ல போறேன். இது என்ன சொல்லிருக்க, ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, நோட் நம்பர் 1, பிரீஃப் அபவுட் ஒரு என்டிட்டி. ஆர்டர் சைன் பண்றேன்னா, இந்த கம்பெனி, நீ சைன் பண்ற கம்பெனி என்ன வேலை பார்க்குது, என்ன தொழில் பண்றாங்க அப்படின்றத பிரீஃபிங் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனில, லிஸ்டட் கம்பெனில கேட்பாங்க என்ன தொழில் பண்றாங்கன்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப விஷயம், நீங்க என்ன பண்றது ஆடிட்டருக்கு தெரியணும், அவர் விளக்கமா இதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது. இது என்னவா இருக்கும், நார்மல் ஸ்ட்ரக்சர், இது பிரைவேட் லிமிடெட் சார், இது வந்து இது ப்ராப்பர்ட்டி கன்சர்ன், இது பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. பிசினஸ் மாடல் சொல்லுவாங்க, சார் B2B பண்றாங்க, B2C பண்றாங்க, இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் விற்கிறாங்களா, சேல் பண்றாங்களா, சார் என்ன மாதிரியான சேல்ஸ் பண்ணாங்க, பிசினஸ் மாடல் என்ன, அவங்க என்ன துறையில வந்து அவங்க எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க, அது எல்லாமே அதை எழுத வேண்டியது. இப்போ அக்கௌண்டிங் சிக்னிஃபிகன்ட் அக்கௌண்ட் பாலிசிஸ் கடன் பேசி மாதிரி இருக்கும், நார்மலா என்னென்ன இருக்குன்னு எழுத வேண்டியது. அதை விட்டுருங்க, முக்கியமான விஷயம்னா இந்த ஃபார்மேட் தான் முக்கியமான விஷயம். என்ன போட்டிருக்காங்க, உங்க பேரு, நீங்க ப்ராப்பர்ட்டி கன்சர்ன் உங்க பேரு, ஓகேங்களா. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு நீங்க கேபிட்டல் உள்ள போட்டீங்க, எவ்வளவு நீங்க வெளியே எடுத்தீங்க, ரெமுனரேஷன், நீங்க எவ்வளவு சம்பளம் எடுக்கிறீங்க, நீங்க வந்து நீங்க ஏதாவது கேபிட்டல் பார்த்து வட்டி எடுக்கிறீங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன் தி கேபிட்டல் ஏதாவது எடுத்திருக்கீங்களா, இல்ல வித்ட்ராயல் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, இது டீடைலா வந்து இந்த ஃபார்மேட்ல கேட்கறாங்க. நாம நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சிருப்போம், சில சமயத்தை என்ன பண்ணுவோம், ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிடுவோம், ஒரே ஒரு அக்கௌண்ட் காட்டுவோம். சில சமயத்தை என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் செப்பரேட்டா காட்டுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் தூக்கி கரண்ட் அக்கௌண்டோட வச்சுக்கோங்க, ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் வச்சுன்னா நம்ம இப்ப நம்ம வித்ட்ரா பண்ண முடியும் இல்லையா, அலாட்டட் ப்ராஃபிட் சொல்லுவோம், அதை எப்ப நம்ம வித்ட்ரா பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம், நான் டாக்ஸபிள். ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டோமா நான் டாக்ஸபிள், உங்களுக்கு தெரியும், அது டாக்ஸபிள் கீழே வராது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்ல வந்து நம்ம அப்ரோப்ரியேட் பண்ணி கொண்டு வந்துடும், அங்கேயே நம்ம டாக்ஸ் கட்டிடுறோம் கம்பெனிக்கு. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் மூவ் பண்றது எல்லாமே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ இதை வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து இது கொடுக்க சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுல. ஓகே, வில் கோ டு தி பேலன்ஸ் ஷீட், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பழைய பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம், யூ மே கெட் an ஐடியா. இப்படிதான் இருந்திருக்கும் இல்லைங்களா பழைய பேலன்ஸ் ஷீட், கரெக்டா இப்படிதான் இருந்திருக்கும் இல்லையா.
இதை பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? பேலன்ஸ் ஷீட் நம்மளுடைய சொத்து எவ்வளவு இருக்கு, நம்ம கடன் எவ்வளவு இருக்கு, நான் எவ்வளவு பணம் உள்ள போட்டிருக்கேன், புரியுதுங்களா? நான் எவ்வளவு பணம் உள்ள போட்டிருக்கேன், மேபி ஈக்விட்டிஸ் வருது, அது விட்டுருங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி இருக்கு. ஓகே, லீவ் இட், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. நான் எவ்வளவு பணம் உள்ள போட்டிருக்கேன், நான் எவ்வளவு வெளியே இருந்து வாங்கியிருக்கேன். ஓகே, ஏன் உங்க பணத்தை லைபிலிட்டி காட்டுறாங்க? இது ஐடியா இருக்கா? நீங்க தான் ஓனர், நீங்க ப்ரொபைட்டரி கன்சர்ன் வச்சிருக்கீங்க, நீங்க தான் பிசினஸ் பண்றீங்க. அங்க போயிட்டு ஓனர்ஸ் ஃபண்ட் போடுவாங்க, ஓனர்ஸ் ஃபண்ட் போடுவோம், அது லைபிலிட்டியில காட்டுறாங்க. லைபிலிட்டினா கொடுக்கணும். ஏன் அது லைபிலிட்டி காட்டுறாங்க? இனி ஐடியா? உங்க பணத்தை கடன் மாதிரி காட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா? வெளியிருந்து லோன் வாங்கியிருக்கீங்க, சிசி வாங்கியிருப்பீங்க, டேர்ம் லோன் வாங்கியிருப்பீங்க, கைமாத்த வந்து ஏதோ லோன் வாங்கியிருப்பீங்க, எல்லாமே லோன் வாங்குறது எல்லாமே லைபிலிட்டி காட்டுவீங்க. உங்க பணத்தை லைபிலிட்டி காட்டுவாங்க. ஏன்? ஒய்? ஏன் உங்க பணத்தை லைபிலிட்டி காட்டுறாங்க? அப்சல்யூட்லி கரெக்ட். ராதாகிருஷ்ணன் கரெக்டா சொல்லியிருக்காரு. நான் வேற, கம்பெனி வேற. யாரு? ராதாகிருஷ்ணன் வேற, ராதாகிருஷ்ணன் கம்பெனி வேற, குமரேஷ் பாபு வேற, 21M வேற. இது புரியுதா? இது புக்லயே இருக்கு, நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைப்போம், நானும் கம்பெனி ஒண்ணு, நம்ம பணம் எடுத்துக்கலாம், ஏடிஎம் மாதிரி எப்ப பணம் வந்து பிசினஸ் வந்து பணம் எடுக்கலாம், எனக்கு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா புக் கீப்பிங்ல புக்கு படி நீங்க பாத்தீங்கன்னா உங்க அந்த இடத்த தனியா வச்சிருப்பாங்க, உங்க பேருக்கு கொடுக்கணும், கம்பெனி வேறு தனியா இருக்கு. அக்கா நீ வந்து ஒரு பணம் போட்டிருக்கப்பா, நான் எழுதி வச்சிருக்கேன், நான் தான் கம்பெனி ஓனரு, கம்பெனி ஏபிசி கம்பெனி, நான் உனக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? அது தெரியும். சோ இதுக்காக தான் வந்து உங்க லைப்ரரியில வந்து உங்க பேர் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த கான்செப்ட் லைக் தேங்க்யூ ராதாகிருஷ்ணன், கிளியரா கொடுத்துருக்காரு. சோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வேற, கம்பெனி வேற, அதனாலதான் உங்க பேர்ல வந்து அது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓனர்ஸ் கேபிட்டல் போட்டு வச்சிருப்பாங்க. குட். சோ இதுதான் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்படிதான் இருக்கும். ரைட் சைடு என்ன இருக்கும்? பிக்ஸட் அசெட் இருக்கும், அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், கரண்ட் அசெட் இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கும்? கரண்ட் லைபிலிட்டி இருக்கும், கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும். இப்படிதானே இருக்கும். இதை கொஞ்சம் மாத்திருக்காங்கப்பா. எப்படி மாத்திருக்காங்கன்னா, பேரை மாத்திட்டாங்க. நல்ல கவனிங்க. ஓனர்ஸ் ஃபண்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓனர்ஸ் ஃபண்ட். ஓனர்ஸ்னா யார்? நீங்க தான் ஓனர்ஸ். ப்ராப்பர்ட்டி கன்சர்ன் நீங்க தான் ஓனர்ஸ். பார்ட்னர்ஷிப் இருந்தா நீங்க தான் 4-5 பேர் சேர்ந்து இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் ஓனர்ஸ். ஹெச்எஃப் இருந்தா கர்த்தா இருப்பாரு, கீழே வந்து பசங்க இருப்பாங்க, அப்பா இருப்பாரு, அப்பாவோட பசங்க இருப்பாங்க, லேடிஸ் கூட வரலாம், மகள் கூட வரலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க எவ்வளவு பணம் உள்ள போட்டிருக்கீங்க செப்பரேட்டா காட்டணும், அதுக்காக வச்சிருக்காங்க. நல்ல கவனிங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் கரண்ட் லைபிலிட்டி அண்ட் கரண்ட் லைபிலிட்டி இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. நான் கலர் அடிச்சு காட்டுறேன். கிரீன் கலர், இது ரெண்டுமே கிரீன் கலர். கரண்ட், நான் கரண்ட் பிரிச்சிருக்காங்க. வித்தியாசமா இருக்கும். கரண்ட்னா ஷார்ட் டர்ம், நான் கரண்ட்னா லாங் டர்ம். முன்னாடி எப்படி இருந்துச்சு? லாங் டர்ம் லைபிலிட்டி வச்சிருந்தோம், அதை என்ன பண்ணிட்டாங்க? நான் கரண்ட்னு மாத்திட்டாங்க. கீழே வந்து கரண்ட்னு பண்ணிட்டாங்க. புரியுதா? இப்படிதான் வந்து பேலன்ஸ் ஷீட்ல பண்ணிருப்பாங்க. நான் கரண்ட் அசெட், இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட் வச்சிருப்பாங்க. கெட்டிங் மை பாயிண்ட்? பிக்ஸட் அசெட் ஒரு கான்செப்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிக்ஸட் அசெட் கான்செப்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிக்ஸட் அசெட் என்ன சொல்லிட்டாங்க? நான் கரண்ட் அசெட் சொல்லிட்டாங்க. அப்ப மீனிங் என்ன? லாங் டர்ம், ஒரு வருஷத்துக்கு மேல பயன் கொடுக்கக்கூடியது, ஒரு வருஷத்துக்கு மேல லைபிலிட்டி இருக்கிறது எல்லாமே பிரிச்சுட்டாங்க. ஓகே, நான் கரண்ட் மீனிங் என்ன? லாங் டர்ம் வச்சுக்கலாம். ஓகேங்க, நம்ம புரிதலுக்காக. கரண்ட் மீனிங் என்ன? ஷார்ட் டர்ம்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இங்க பார்த்து காட்டுறேன். லோன் அண்ட் அட்வான்ஸ் இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் அப்பியர் ஆகும். முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க டேலியில பாத்தீங்கன்னா லோன் அண்ட் அட்வான்ஸ் டைப் பண்ணீங்க, 2 இடத்துல வரும். லைபிலிட்டியும் லோன் அண்ட் அட்வான்ஸ் வரும், அசெட்லயும் கரண்ட் அசெட்லயும் லோன் அண்ட் அட்வான்ஸ் வரும். இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க. லைபிலிட்டில லோன் அண்ட் அட்வான்ஸ் அந்த கான்செப்டே இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? லோன் என்ன பண்றது? லைபிலிட்டியா பார்க்கணும், அது பாரோயிங்கான்னு பார்க்கணும். பாரோயிங் கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்ல நாங்க இது அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அட்வான்ஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். புரியுங்களா? அட்வான்ஸ் வேர்டு வந்து திருப்பி கொடுக்கணும். அட்வான்ஸ் வேர்டுங்க லைபிலிட்டிஸ் யூஸ் பண்ணணும். சோ பேர் எல்லாமே மாத்திட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் என்ன ஆம்பிகுட்டி இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு நேம் யூஸ் பண்றாங்க, அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அது கடன் வாங்கின தொகையா அட்வான்ஸ் வாங்கணுமா? சுத்தமா புரியாது. அட்வான்ஸ் வாங்கணுமா இல்ல கடன் வாங்கியிருக்கோமா? சுத்தமா புரியாது. ஏன்னா அட்வான்ஸ் அந்த லோன் போட்டீங்கன்னா அதை பிரிச்சுட்டாங்க. பாரோயிங் செப்பரேட் பண்ணிட்டாங்க, இதை செப்பரேட்டா பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இது. ரைட். இப்ப நம்ம உள்ளுக்குள்ள போவோம், ஷெட்யூலுக்குள்ள போவோம். இங்க அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம்.
இங்க பாருங்க ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், ரிசர்வ் சர்ப்ளஸ் நிறைய இருக்கும், அது ரொம்ப டீப்பா போக வேணாம். அது சிலது வந்து நமக்கு சின்ன கம்பெனிக்கு அப்ளிகபிள் இருக்காது. 250 crores மேல இல்ல 50 crores மேல வரக்கூடிய கம்பெனிக்கு மட்டும் தான் சம் ஆஃப் தி ரிசர்வ் வரும், ரீவேல்யூஷன் வரும். ரீவேல்யூஷன் மீனிங் என்னன்னா அசெட் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. நம்ம ஒரு அசெட் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அசெட் வேல்யூவேஷன் பண்ணி, சி ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வருஷம் ஒரு அசெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்ஐசி மாதிரி பெரிய பெரிய கம்பெனி பாத்தீங்கன்னா they will do the asset valuation once in 3 years. என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் வேல்யூ பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணி அசட்டோட வேல்யூ ஒரு சைடு ஏத்துக்குவாங்க. அது வேல்யூஷன் ரிப்போர்ட்ல பண்ணி அதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணுவாங்க. சோ அப்ப பண்ணும்போது ரிசர்வ் ஒன்று கிரியேட் ஆகும். சோ இது ரொம்ப டீப்பா போக வேண்டாம். நமக்கு என்ன தெரியும், சர்ப்ளஸ் தெரியும். ஏன்னா சர்ப்ளஸ் மீனிங் என்ன, இந்த வருஷம் லாபம் என்ன செப்பரேட்டா காட்டும், அவ்வளவுதான். அது வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ல காட்டும், அவ்வளவுதான், முடிச்சுக்கோங்க. இங்க என்ன தெரியுதுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னா செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. நல்ல கவனிங்க, இந்த டைப் பண்றேன். லோன் சைடு லைபிலிட்டி சைடு வந்து செக்யூர்டுன்னு சொல்லிட்டோம், அன்செக்யூர்டு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. செக்யூர்டு மீனிங் என்ன, நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து லோன் வாங்கியிருப்போம் இல்லைங்களா, அது அந்த மாதிரி விஷயங்கள். நம்ம வந்து நம்ம லேண்டை கொடுத்துருப்போம், நம்ம பில்டிங்கை கொடுத்துருப்போம், நம்ம ஃபேக்டரியை கொடுத்துருப்போம், நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரி நமக்கு அடமானம் வச்சிருப்போம். அடமானம் வச்சு வாங்குறது எல்லாமே வந்து செக்யூரிட்டி கேட்டகரி, ஓகேங்களா. நான் அன்செக்யூரிட்டி கேட்டகரி எல்லாமே வந்து சில விஷயங்கள் வந்து அன்செக்யூர்டா கொடுப்பாங்க இல்லையா, சம் லோன் வந்து அன்செக்யூரிட்டி கேட்டகரியில வரும். சோ இது ரெண்டுமே இப்படிதான் பிரிச்சிருக்காங்க, ரொம்ப புரியணும். எந்தெந்த லோன் வந்து செக்யூரிட்டியோட அட்டாச் ஆயிருக்கு, எந்தெந்த லோன் வந்து ஃப்ரீ லோனா இருக்கு, இது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. நீங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னா மறுபடியும் எலாபரேட் பண்ணிருப்பாங்க. லாங் டர்ம் எவ்வளவு, ஷார்ட் டர்ம் எவ்வளவு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டர்ம் மீனிங் என்ன, ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கிறது. அது எங்க வரும், கரண்ட் லைபிலிட்டில வரும். சரி, லாங் டர்ம்னா நான் கரண்ட் லைபிலிட்டில வரும், இது கரண்ட் லைபிலிட்டில வரும். ஒரே ஷெட்யூல், நல்ல கவனிங்க, மாட்டுக்கார் பேலன்ஸ் ஷீட்ல காட்டுறேன். ஒரே நம்பர் ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பாங்க, நல்ல கவனிங்க. லாங் டர்ம் பாரோயிங் ஷெட்யூல் நம்பர் 5 கொடுத்துருப்பாங்க. இதே இது வந்து ஷார்ட் டர்ம் பாரோயிங் ஷெட்யூல் நம்பர் 5 தான் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா, நான் கிரீன் அங்கி போடுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாங் டர்ம் ப்ரொவிஷன்ஸ் 8 கொடுத்துருப்பாங்க, ஒரே ஷெட்யூல் தான். இதே ஷார்ட் டர்ம் ப்ரொவிஷன் பார்த்தா ஒரே ஷெட்யூல் இருக்கும். ஏன்னா புரிதலுக்காக எத்தனை ஒன்னே தான் ப்ரொவிஷன் விட்டுருங்க, புரியாதுன்னு விட்டுருங்க. பட் பாரோயிங் நமக்கு புரியும், கடன் வாங்கிருக்கோன்றது புரியும். என்ன பண்ணாங்க, ஒரே ஷெட்யூல் பக்கத்துல போடும்போது யூ மே கெட் இன் ஐடியா தட் இந்த லோன் வந்து நம்ம செக்யூர் லோன் வந்து ஷார்ட் டர்ம்கா வாங்கியிருக்கோமா லாங் டர்ம்கா வாங்கியிருக்கோமா அப்படின்றத புரிய ஆரம்பிக்கும். சோ இதுக்காக தான் இந்த ஓன்னியும் வந்து லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் கேள்வி பண்ணிருக்காங்க. நல்லா கவனிக்கணும், லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் இட் மீன் நான் கரண்ட் இப்படி பிரிச்சிருக்காங்க. இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க, செக்யூர்டு அண்ட் செக்யூர்டு பிரிச்சிருக்காங்க. சோ இதுதான், மத்தவங்க தெரியணும் அவசியம் இல்ல, ஜஸ்ட் இக்னோர் இட். ஓகே, ரொம்ப டீப்பா போக வேணாம். அண்ட் this is a little bit complicated. We'll go to the balance sheet. இது fixed asset. ரொம்ப நல்லா கவனிங்க, fixed asset சுத்தமா மாத்திட்டாங்க இந்த தடவை. இப்படிதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வெர்டிகல் மேல இருந்து கீழே இறங்கும், எல்லாமே பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே இறங்கும். வெர்டிகல் ஹரிசான்டல் இருந்து பக்க பிடி போயிட்டே இருக்கும். இப்ப மேல இருந்து கீழே இறங்க மாதிரி பண்ணிட்டாங்க, குரூப்பிங் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளதான் நீங்க குரூப்பிங் பண்ணணும். சீகார் லேண்ட், பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதர் எக்யூப்மெண்ட், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங், வெஹிக்கிள்ஸ், அதர் ஸ்பெசிஃபைட் இன் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா, இப்படிதான் கொடுக்கணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் அசெட், ஆனா ஒரு நிமிஷம் காட்டுறேன். இன்டான்ஜிபிள் அசெட் செப்பரேட்டா காட்டிருக்காங்க. இன்டான்ஜிபிள் மீனிங் என்ன, இனி சாஃப்ட்வேர் வாங்கியிருந்தீங்களாலோ இல்லைன்னா ஐபி இருந்தாலோ, ஓகேங்களா, இன்டெலிஜுவல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலோ, நீங்க ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே நீங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற கம்பெனியா இருந்தா கூட இதுக்கு தனியா காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுமே ஒண்ணுதான். பட் இந்த இடத்துல அமார்டைசேஷன் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க டெக்னிக்கலா, அங்க வந்து டெப்ரிசியேஷன் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரெண்டு ஒன்று தான். இதெல்லாம் பிளாக்கிங் சிஸ்டம் பேரு. பிளாக்ன மீனிங் என்னன்னா அக்குமுலேஷன் இது இருக்கும். நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்களோ அது எப்பயுமே தெரியும். டிப்ரிசியேஷன் பண்ணி ஒரு வேலை வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி வந்து நம்ம நார்மல் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கார் வாங்கியிருக்கோம்னா டிப்ரிசியேஷன் போட்டுட்டு கார்டு வேலையை கழிச்சுட்டு இப்ப என்ன வேலை இருக்கு அது தனியா காட்டும் இல்லைங்களா. இப்ப அப்படி இல்லை, கார்டு வேலை எப்பயுமே மேல இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம என்னைக்குமே இதை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த கார்டு வேலை என்னன்றது எப்பயுமே தெரியும். நமக்கு ஒவ்வொன்னா போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம இதுக்கு ஒரு அனெக்சர் வச்சிருப்போம். இந்த அனெக்சர் வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபிகர் வரதுக்கு ஒரு அனெக்சர் போடும். அந்த அனெக்சர் என்ன போடுவோம்னா, எப்ப இந்த கார் வாங்கணும், என்ன விலைக்கு வாங்கணும், இதை வித்த என்ன விலைக்கு போகும், இது எல்லாமே வந்து டேட்டா பேஸ் நம்மகிட்ட எப்பயுமே இருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த கார் என்ன விலைன்னு தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, பழைய மெத்தட்ல வந்து கார்டு விலை இருக்கும், ஒரு டெப்ரிசியேஷன் போட்டுருவோம், க்ளோசிங் பேலன்ஸ் வந்துடும். அது அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த கார்டு விலை என்னன்றது நமக்கு தெரியாது. We have to go back to all the old tally பார்க்கணும், இன்வாய்ஸஸ் சர்ச் பண்ணணும், எங்க இருக்குன்னு தெரியணும், தெரியாம போக சான்சஸ் இருக்கு. சோ அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிளாக் சிஸ்டம் மாதிரி பண்ணிட்டாங்க. டிப்ரிசியேஷன் ஒரு தனி பிளாக், அசெட் தனி பிளாக்,
அடிஷன் டெலிஷன் தனி பிளாக். அப்படி பார்க்கும்போது நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். எப்ப அசட் வாங்கியிருக்கோம், என்ன வித்திருக்கோம், அதுவும் இல்லாம ஒரு 4-5 கேட்டகரிக்குள்ள பண்றாங்க. புரியுதுங்களா? ஆர் கெட்டிங் தி பாயிண்ட்ஸ்? சில ப்ரொசீட் நெக்ஸ்ட் 45 minutes பேசியிருக்கோம். கெட்டிங் தி பாயிண்ட்ஸ்? சூப்பர், கிரேட். I'm stopping right now. Open for questions. இப்போ I'm summing up. ஓகே, நான் சம் பண்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேளுங்க. இந்த ஃபார்மேட் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில முதல்ல ஒரு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வருவாங்க, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பப்ளிக் மக்களுடைய பணமா இருக்கலாம், லிமிடெட் கம்பெனி இருந்தா என்பிஎஃப்சி இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வருவாங்க. இதே இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிறதுக்குள்ள இறக்கிட்டே போவாங்க. பார்த்திருப்பீங்க, ஒரு இன்வாய்ஸ் வரும்போது என்ன சொன்னாங்க, பெரிய கமிட்டியான ஒரு பண்ணும்போது தான் இன்வாய்ஸ் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வந்து இப்ப எல்லாத்துக்குமே இன்வாய்ஸ் வர மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா? இதே மாதிரிதான் ஃபார்மேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா வெரி ஒவ்வொரு டைம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கொண்டு வந்து இப்போ இந்த நிலைக்கு வந்து பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி இருக்கு. பட் வந்து லாட் ஆஃப் ஷெடியூல்ஸ் ஹேவிங். அது இல்லாம இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வருஷம் நீங்க எப்படி காட்டிருக்கீங்களோ அதே மாதிரி போன வருஷம் ஃபிகரை நீங்க அலைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா 2 வருஷம் காட்டணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுங்கன்றாங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் நீங்க க்ரோர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க நம்பர்ஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ்ல காட்டுங்க, தௌசண்ட்ஸ்ல காட்டுங்க அப்படின்றாங்க. சி, இப்போ கடைசி 3 டிஜிட் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். நீங்க யூனிட்ல காட்டுவீங்களா, 1,50,00,000 அப்படி காட்டுறது வந்து 1 crore கமா போட்டு 50,00,000 கமா 1000 போட்டு பெருசா ஒரு ஃபிகர்ஸ் அப்படி கூட காட்ட வேணாம். லேக்ஸ்ல காட்டுங்க, க்ரோர்ஸ்ல காட்டுங்க, 1000ல காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்முடைய பார்க்கும்போது புரியாது. திடீர்னு பார்த்தா 1100 இருக்க மாதிரி இருக்கும், மேல பார்த்தா 1000ல போட்டுருப்போம். நம்ம ஒரு 3 ஜீரோ பாட்டு தான் நம்ம படிக்கணும் அந்த ஃபிகர்ஸே. சம்டைம் நீங்க பெரிய கம்பெனியா இருக்கீங்க, ஒரு 100 கோடி மேல பண்றீங்கன்னா க்ரோர்ஸ்ல காட்ட சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப 1.1 போட்டா 1 ரூபான்னு அர்த்தம் இல்ல, 1 கோடியே 1 லேக்னு அர்த்தம். So we have to do like that. So இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த ஃபிகர்ஸ்ல வந்து மாத்திருக்காங்க. 2 வருஷம் காட்டணும். நம்ம என்ன காட்டும், 2 வருஷம் காட்டணும். ஓகேங்களா? இது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஹரிஜாண்டல் பக்கத்து ஃபிகரை மேலே கீழே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? மேலே கீழே பண்ணும்போது ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். எப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்காது. ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. எனக்கு எவ்வளவு இன்கம், சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளவு, எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு ஃபிகர். நீ எவ்வளவு விற்கிற, இதோட காஸ்ட் எவ்வளவு சொன்ன போதும். எதுக்கு ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், எதுக்கு வந்து எக்கச்சக்கமா சொல்றேன், எவ்வளவு வித்திருக்க எவ்வளவு அவ்வளவுதான். அப்புறம் எம்ப்ளாயி காஸ்ட் செப்பரேட்டா காட்ட சொல்றாங்க. டிப்ரிசியேஷன், ஏன்னா அது கேபிட்டல் அசெட் வாங்கியிருக்கீங்க, நீங்க அதை அப்ரோப்ரியேட் பண்றீங்க, எனக்கு தெரியணும், அதுக்காக காட்டுறாங்க. ஃபைனான்ஸ் காஸ்ட் தனியா காட்டணும். அதே மாதிரி 1 lakh மேல இருக்கு, இல்லைன்னா 1% ஆஃப் தி டர்ன் ஓவர் இருக்கு, ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா தனியே லெஜர் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு தெரியணும், ஏன் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா செலவு பண்ற, டிஸ்க்ளோஷர்ல காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல இது இல்ல, சில அதர் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரின்றது பெருசா இருக்கும். அதுல வந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் செப்பரேட்டா காட்டுங்க அப்படின்றாங்க. நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. ரிப்பேர்ஸ் அண்ட் தனியா காட்டணும். we don't want to go inside. ஓகேங்களா? பிகாஸ் ஒரு ஸ்டாச்சுரி ஆங்கிள், ரெகுலேட்டரி ஆங்கிள் வந்து சில விஷயம் கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஆடிட்டர் ஃபீஸ் செப்பரேட்டா போடுங்க, அவர் எதுக்காக ஃபீஸ் வாங்க செப்பரேட்டா போடுங்க, லீகல் எக்ஸ்பென்சஸ், ப்ரொஃபஷனல் ஃபீஸ். புரியுதுங்களா? சம் ஆஃப் திங்ஸ் மே அட்ராக்ட் டிடிஎஸ் மேபி இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் செப்பரேட்டா காட்டுங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறீங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரே குரூப் எம்ப்ளாயி போடுறது. சரி, எம்ப்ளாயோட ரெமுனரேஷன் சேலரி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள கான்ட்ராக்ட் லேபரே கொண்டு வாங்க, ஒன்னொன்னே செப்பரேட்டா காட்டுங்க அப்படின்றாங்க. சோ எவ்ரிதிங் வந்து அவங்க சொன்ன ஃபார்மேட்ல தான் இனிமே இருக்க போகுது ஃபியூச்சர்ல. அப்ப என்ன பண்ணணும், நம்ம டெலியை மாத்திக்கணும். டெலியில குரூப்பிங் மாத்துங்க, குரூப்பிங் மாத்தி லெஜர் மாத்துங்க, இன்னும் கொஞ்சம் டீடைலா பண்ண ஆரம்பிங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டாக்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க டாக்ஸ் சர்டிஃபிகேட் லைபிலிட்டிக்குள்ள வந்திருக்கீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நீங்க ஜிஎஸ்டி கொடுத்து பண்ணிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போய் பைக் ரிப்பேர் கொடுக்குறோம், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கீங்க, பைக் ரிப்பேர் அது ஜிஎஸ்டி இருக்கா? நேச்சுரலா இருக்காது. அப்ப இல்லையா, அது தனியா போட சொல்றாங்க. சில பைக் போய் ரிப்பேர் பண்ணப்போ அவங்க ஜிஎஸ்டி இன்வெஸ்ட் கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 18%, அந்த எக்ஸ்பென்ஸ் செப்பரேட்டா காட்டுங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஃபுல்லா பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ல எது ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு செப்பரேட்டா காட்ட சொல்றாங்க. சோ நம்ம புக் கீப்பிங்ன்றது அந்த அளவுக்கு டீப்பா இருக்கணும். அப்பதான் வந்து ஏன்னா கவர்மெண்ட் கேட்கறாங்க, எல்லாமே இப்ப வந்து மேண்டேட்டரி பண்ணல, எல்லாமே ஆப்ஷனல் கீழே வச்சிருக்காங்க. எப்ப இது ஆப்ஷன் இருக்கோ அப்பயே நம்ம அவேர்னஸ் வந்துடும். ஓ இப்படிலாம் எதிர்பார்க்க, நாளைக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும், இது தெரிய ஆரம்பிக்கணும். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் தெரியும் உங்களுக்கு.
கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்தீங்கன்னா சிமெண்ட் மணல் வாங்கணும் 80% மேல வந்து அன்ரிஜிஸ்டர்டு வாங்கக்கூட ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இல்ல நீங்க ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும், சம்திங் இருக்கு இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே தெரியணும்னா புக்ஸ்ல அந்த அளவுக்கு நமக்கு கிளாரிட்டி வேணும்ன்றது முக்கியமான விஷயம். ஓகே, அதெல்லாம் வந்து அவே ஃப்ரம் தி சப்ஜெக்ட். இப்ப நம்ம பார்க்குற ஃபார்மேட் என்னன்னா ஹரிஜான்டல் ஃபார்மேட்டை வெர்டிகலா பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இதுல முக்கியமான விஷயம் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு செலவுகளோ ஏதாச்சும் இன்கமோ அதிர்ஷ்டவசமா வர்றது இல்லைன்னா தெரியாம நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த வருஷம் ஏன் இது நடந்திருக்கு, அதனால நம்ம ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, ஏன் இது நடந்திருக்கு, அதனால வந்து எனக்கு ப்ராஃபிட் இந்த வருஷம் அதிகமா இருக்குன்றது நம்ம விளக்கமா கொடுக்க சொல்றாங்க. முன்னாடி நோட்ஸ் மாதிரி இருக்கும், இப்பவே மேலே அந்த பைஃபிகேஷன் காட்ட சொல்றாங்க. ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி பிக்சர் அசட் சைட் போனோம்னா பிக்சர் அசட் ஃபார்மேட்டே மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம், எப்பயுமே வந்து நம்ம என்ன விலைக்கு வாங்கணுமோ அந்த காஸ்ட் எப்பயுமே காட்டுற மாதிரியே இருக்கும். அதை போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. டிப்ரிஷியேஷன் செப்பரேட்டா காட்டணும், அசட் செப்பரேட்டா காட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த சப்போஸ் நீங்க எல்லாமே பைஃபர்கேஷன் ஒரு 6 கேட்டகரி தான் கொண்டு வந்திருக்காங்க. லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, டூல்ஸ் அண்ட் இன்டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள், டான்ஜிபிள். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ஸ் தான் கொண்டு வர, குறிப்பிட்ட கேட்டகரி தான் இருக்கு. அந்த கேட்டகரியில் என்ன இருக்குன்னு நம்ம அனெக்ஷன் கொடுக்கணும். அனெக்ஷன் கொடுக்க எப்ப வாங்குனீங்க எல்லாமே டீடைல்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இது எதுக்குன்னா இது நம்ம நல்லதுதான். ஒன்ஸ் நம்ம டேட்டா கிரியேட் பண்றோம்னா நம்ம போய் பார்க்கணும் அவசியம் இல்லையா. ஒரு பர்டிகுலர் பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இது எப்போ வாங்கணும், எத்தனை ரூபாய்க்கு போட்டு வாங்கணும், இப்ப இது வரைக்கும் எவ்வளவு டிப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணிருக்கோம், இன்னைக்கு ஒரு புக் வேல்யூ எவ்வளவு இருக்கு, இன்னைக்கு வித்த எவ்வளவு வரும், எல்லாமே நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? இதுக்கு பிக்சர் அசட் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப அதே மாதிரி அசட் சைட் பாத்தீங்கன்னா கரண்ட் நான் கரண்ட் ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா பிக்சர் அசட் ஒன்று இருக்கும், அது பிளான்ட் அண்ட் மிஷின் பிபிஇ மாத்திட்டாங்க. ஓகேங்களா? பிளான்ட் அண்ட் மிஷின் சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டை மாத்திட்டாங்க. கரண்ட் நான் கரண்ட். கரண்ட் மீனிங் என்ன, ஷார்ட் டர்ம். நான் கரண்ட் மீனிங் லாங் டர்ம். அவ்வளவுதான். லைபிலிட்டிஸ் அப்படி பண்ணிட்டாங்க, அசெட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. லோன் அண்ட் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா அது அசெட்ல மட்டும் தான் இருக்கு, லைபிலிட்டிஸ் மேல இல்ல. அதே மாதிரி சண்டே டெட்டாஸ் பேர் மாத்திட்டாங்க. சண்டே டெட்டாஸ் மீனிங் என்ன, எனக்கு பணம் வரணும், வெரி சிம்பிள் கான்செப்ட். அதுல டெட்டாஸ் வரணும்னா ரிசீவபிள், அவ்வளவுதான். அக்கௌண்ட் ரிசீவபிள். சண்டே கேட்டர்ஸ் கொடுக்கணும், அப்படி தமிழ்ல கொடுக்கணும்னா பேபிள், சண்டே பேபிள் மாத்திட்டாங்க. வெரி சிம்பிள் கான்செப்ட். பார்க்கும்போது படிக்கும் போது சிம்பிளா தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏன் அட்வான்ஸ் லோன் அண்ட் அட்வான்ஸ் இந்த லைப்ரரி எடுத்தாங்கன்னா அது கடன் வாங்கணுமா இல்ல அட்வான்ஸ் வாங்கணுமா தெரியாது. எல்லாமே தூக்கி குப்பை மாதிரி உள்ள போட்டிருப்போம். உள்ள போய் பார்த்தா ஓனர் கூட தெரியாது. சம்டைம் எதுக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கான்னு தெரியாது. கேட்ட சப்ளையர் சொல்லுவாரு, கேட்ட இங்க வேற இடத்துல உட்காந்துருப்பாரு. ஷெட்யூலிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே பாட்டி வேற வேற இடத்துல உட்காந்துருப்பாங்க, அவதாரம் வேற அவதாரம் எடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து நமக்கு தெரியாது. இந்த குரூப்பிங் பண்ணும்போது தெரியும், ஓ இது அட்வான்ஸ் வாங்கியிருக்கோமா இல்ல என்ன பண்ணிருக்கோம் தெரியாது. சோ பைஃபர்கேஷன் has been changed a lot. Thank you. I think you will learn a lot நினைக்கிறேன். சொன்ன மாதிரி 45 minutes I took the time. Open for questions. Hand raise பண்ணுங்க, we are in the webinar. ஓகேங்களா? நீங்க பேச முடியாது, ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா I can unmute பண்ண முடியும், இல்ல you can ask the questions second time. Open for questions. For 10 minutes எடுத்துக்கலாம். We are going to upload in the YouTube. Any questions? How do you feel after this session? Useful இருந்துச்சுங்களா? மௌலி பேசலாம், அன்மியூட் பண்ணி பேசலாம் மௌலி. ஓகே, ராதாகிருஷ்ணன் ப்ளீஸ் டாக். ராதாகிருஷ்ணன் பேசலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. அஜித், அஜித் பேசுவா. audible sir? Okay, thank you குணவதி மேடம். சேஞ்ச் வந்துருச்சு இந்த வருஷம். உங்க பேலன்ஸ் எப்படி தான் போடுவாங்க பாலாஜி சார், சர்வரஸ் எப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வருஷம் தான் வருது. ஓகே, வேகமா பேசிட்டு புரியலையோ? சரி, யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசலாமே. எல்லாமே நான் வந்து அன்மியூட் பண்ணிட்டேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? அஜித், அஜித் பேசலாம், வாய்ஸ் கேட்கலப்பா. ஹலோ மணிகண்டன்,
ராதாகிருஷ்ணன், மௌலி, அஜித் 4 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐ ஓபன் ஃபார் ஆல். கனெக்ட் ஆகல சார். ஹலோ எனக்கு வாய்ஸ் கேட்கல. சார், வாய்ஸ் வந்து நான் பேசுறது கேட்கல சார். அஜித் பேசுறீங்க போல இருக்கு, பட் ஐ நாட் கெட்டிங் வாய்ஸ். ஒய் மொத்தம் கேக்குதாப்பா வாய்ஸ் அஜித் பேசுறது? ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களாங்க சார்? குணவதி மேடம் பேசுங்க. எனக்கு எந்த வாய்ஸும் கேட்கல. உங்களுக்கு கேக்குதா வாய்ஸ்? சார் நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. மௌலி, ராதாகிருஷ்ணன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. யூ கேன் டாக் வித் மீ. கேக்குதான்னு பார்க்கலாம். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? சார் கேக்குதா? மத்தவங்களுக்கு கேக்குதா? குணவதி பேசுறது கேக்குதா? குணவதி பேசிட்டு இருக்காங்க. பட் எனக்கு கூட கேட்கலையா? ஒரு நிமிஷம் இருங்க. என் வாய்ஸ் கேக்குதுப்பா, உங்க வாய்ஸ் எனக்கு கேட்க மாட்டேங்குது. That's the problem. I don't know why. Okay, I'm doing all the things right now. Hello. ஹலோ சார். ஹலோ Sorry, ஒரு நிமிஷம் இருங்க. I'm not hearing anybody else. சார். ஹலோ Any Jogo people are there inside? என்னோட வாய்ஸ் கேக்குது, மத்தவங்க வாய்ஸ் கேட்கலன்னு சொல்றாங்க. Any Jogo teams are there inside? People are talking, but I'm not hearing. எனக்கு கேட்கல. inside அஜித் குமார் பேசிட்டு இருக்காரு. அஜித் உங்களை வந்து நான் இது பண்ணிருக்கேன். அஜித் பிரசன்டர் பண்ணிருக்கேன், அதுவும் கேட்கல. சார் வணக்கம், கேக்குதா சார்? செல் டாக்டர் மணிகண்டன். மணிகண்டன் பேசுறது கேட்கல எனக்கு. கேக்குதா சார்? able to get it. உங்க வாய்ஸ் எதுவுமே எனக்கு கேட்கல. கொஞ்சம் இருங்க, 2 minutes. சார் மணிகண்டன் பேசுறது கேக்குதுங்களா?